எனக்கு புரியவே இல்லைங்க. ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாங்கன்னா, ஒரு பிசினஸ் பண்ணாங்கன்னா அதை என்கரேஜ் தான் பண்ணணும். ஆனா பாதி ப்ரெஸ்ஸோ இல்ல மக்களோ வந்து அது நெகட்டிவா பார்த்து அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து அது எப்படிலாம் அவங்கள வந்து டிஸ்ட்ராய் பண்ண நினைக்கிறது வந்து ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். அதுல இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல இவ்வளோ அழுக்கு இருக்கு மனசுங்க மக்களோட மனசுல நினைக்கும் போது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இப்படி இல்லாம ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மனசோட மத்தவங்க நல்லா வாழணும்னு நினைக்கிற மனசோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. நல்ல படங்கள் வந்தா பண்ணுவேன், படங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லல. எனக்கு பிடிச்ச படமா வரும். நீங்களே சொல்லுங்க, அந்த படத்துல நான் பண்ணது ஓகேவா இல்லையா நீங்களே சொல்லுங்க. அது நீங்களா சொன்னாதான். அம்மாவோ இல்லையோ கேரக்டர் நல்லா இருக்கா, இது நம்மளா சொல்லிக்கிற விஷயம் தான். அதனாலதான் நான் வந்து பிரசாத் கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், அம்மான்ற விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, அது கேரக்டரா பாருங்க. தேங்க்யூ. ஹாய், குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து லெகோ வின்டர் பிளே கிரவுண்டோட லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு பர்சனலாக லெகோ ரொம்ப பிடிக்கும், என் மகனுக்கு ரொம்ப பிடிக்கும். விஹான் இஸ் ஸோ ஃபவுண்ட் ஆஃப் லெகோ. இன்னைக்கு வந்து 22 feet லெகோ கிறிஸ்மஸ் ட்ரீ விச் இஸ் கம்ப்ளீட்லி மேட் ஆஃப் லெகோ பிரிக்ஸில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது வந்து ஒரு ஃபன்னான ஈவெண்ட்டாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான கிறிஸ்மஸாக இருக்கட்டும். விஷ் யூ ஆல் வெரி வெரி கிறிஸ்மஸ். தமிழ்நாட்டில் சேஞ்சஸ் இல்லைங்க. குழந்தைங்களுக்கு இது வந்து ஒரு ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து பெட்டர் ஆகும். இது பண்ணும்போது நம்ம வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணுறது, நிறைய மொபைல் ஃபோனில் இருக்காங்க, நிறைய ஐபேட்ஸில் இருக்காங்கன்னு. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு 1 day 2 days அவங்க கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பெட்டர் ஆகும். ஒரு நல்ல ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க வந்து கற்றுப்பாங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் வெரி குட் விஷயம். இங்கே குழந்தைங்க எல்லாமே மொபைல் ஃபோனில் முழுகிட்டாங்க. ஆமாம், இந்த கேம்ல வந்து எப்படி இருக்கும்? அதான் சொல்லுங்க, கான்சன்ட்ரேஷன் பெட்டரா இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு ஆக்டிவிட்டிஸ் பெட்டரா ஆகும். ஒரு விஷயம் பிட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். ஏன்னா இது நீங்க பாத்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, ஒரு புக் இருக்கும், அந்த புக்ல வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தைங்களாவே அது பண்ண முடியும். அது பண்ண முடிஞ்சாங்கன்னா அதோட பெரிய அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது இல்லையா. பெரியவங்க நம்ம பண்ணிடலாம், அது குழந்தைங்க பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். திஸ் இஸ் ஜஸ்ட் பிகினிங். ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் தான் இது வந்து. நம்ம ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஷெல்ஃப் ஒன்லி லெகோஸ்க்காகவே பண்ணி கொடுத்துருக்கேன். இது நிறைய விஹான் பண்ணது, அவரா பண்ணதுன்னா இங்க ஒரு புக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த புக்ல இருந்து விட்டுட்டு அவரா ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுவாரு. மான்ஸ்டர்ல இருந்து, டிராகன்ல இருந்து, ஒரு கிரீச்சர்ல இருந்து அவரா ஒன்று கிரியேட் பண்ணுவாரு. அந்த மாதிரி விஷயங்களும் ஒரு ஷெல்ஃப்லாம் வச்சிருக்கேன். இன்னொரு ஷெல்ஃப்லாம் வந்து லெகோட பிளாக்ஸே வச்சிருக்கேன். ஸோ ஹி லவ்ஸ் லெகோ. கண்டிப்பா என்கிட்ட எல்லா கேரக்டர்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் ஏதாவது ஒரு கேரக்டர் மிஸ் ஆச்சுன்னா கூட ஸ்பைடர்மேன், பேட்மேன், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் குட்டியா இருக்கும் அந்த லெகோல. ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அது தேடி கண்டுபிடிக்கிறது என் மைண்ட் ஃப்ரீ ஆகாது. இல்ல மாறுதில்ல, அதுவும் சொல்லிக் கொடுக்கலாம், இதுவும் சொல்லிக் கொடுக்க. நம்ம தான் நினைச்சுட்டு மாறிக்கிட்டு இருக்குன்னு. இது விளையாட குழந்தைங்களுக்கு இதுவும் ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யற வேண்டிய விஷயம் தான். ஆனா மைண்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒர்க்லயே இருக்கும், ஆக்டிவிட்டியில இருக்கும். பட் உங்க உட்கார்ந்து பண்ற விஷயம் தான் இதுவும். ஸோ நீங்க பல்லாங்குழி சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய குழந்தைகள் வந்து பல்லாங்குழி விளையாடுற குழந்தைகள் இருக்காங்க. ஸோ நம்ம தான் நினைக்கிறோம் அது முடங்கிடுச்சு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. நான் வீட்டில் என் குழந்தையோட விளையாண்டுருக்கேன். இல்ல இப்ப எதுவுமே கமிட் பண்ணலங்க. நான் உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப ஸ்லோ. எப்பவுமே வந்து ரொம்ப நிறைய படங்கள் பண்ணணும், கமிட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கணும், நிறைய படங்கள் இன்னும் கையில இருக்கணும்னு நினைச்சது கிடையாது. நல்ல படங்கள் வந்தா கண்டிப்பா பண்ணுவேன். நல்ல படங்கள் வந்தா பண்ணுவேன், படங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லல. எனக்கு பிடிச்ச படமா வரும். நீங்களே சொல்லுங்க, அந்த படத்துல நான் பண்ணது ஓகேவா இல்லையா நீங்களே சொல்லுங்க. அது நீங்களா சொன்னாதான். அம்மாவோ இல்லையோ கேரக்டர் நல்லா இருக்கா, இது நம்மளா சொல்லிக்கிற விஷயம் தான். அதனாலதான் நான் வந்து பிரசாத் கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், அம்மான்ற விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, அது கேரக்டரா பாருங்க. தேங்க்யூ. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இப்போதான் வந்து வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா டாக் பண்ணுது. வாய்ப்பு கிடைக்கலனாலதான் நிறைய வந்து ப்ரோக்ராம்லாம் வந்து இந்த ஒட்டிஸு நிறைய வேற கிடைக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அதுக்கு எப்படி பார்க்குறது ஆர்டிஸ்டா?
வாய்ப்பு கிடைக்கிறதுனால வந்து எப்படி பண்ண முடியும்? அது வந்து இல்ல மேடம், என்னன்னா வாய்ப்பு கிடைக்காதனால தான் அந்த பொட்டிக்ஸ்லாம் வச்சு அவங்க வந்து தனியா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பண்றாங்க. நான் எனக்கு புரியவே இல்லைங்க. ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாங்கன்னா, ஒரு பிசினஸ் பண்ணாங்கன்னா அதை என்கரேஜ் தான் பண்ணணும். ஆனா பாதி ப்ரெஸ்ஸோ இல்ல மக்களோ வந்து அது நெகட்டிவா பார்த்து அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து அது எப்படிலாம் அவங்கள வந்து டிஸ்ட்ராய் பண்ண நினைக்கிறது வந்து ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். அதுல இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல இவ்வளோ அழுக்கு இருக்கு மனசுங்க மக்களோட மனசுல நினைக்கும் போது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இப்படி இல்லாம ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மனசோட மத்தவங்க நல்லா வாழணும்னு நினைக்கிற மனசோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. சாரி, நீங்க தான் நினைக்கிறீங்க இந்த மாலுக்கு நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். எத்தனை மிடில் கிளாஸும் எத்தனை நார்மல் பீப்புள், மிடில் கிளாஸ் நான் சொல்ல மாட்டேன், இப்போ நார்மலான மக்கள் வந்து இங்க ஷாப்பிங் பண்ணிட்டு போயிருக்காங்க நான் பார்த்துருக்கேன். அப்படி அதான் நீங்க சொல்றீங்க ஒரு ஷெல்ஃப்குள்ள எல்லாரும் உட்காந்துட்டு இப்படிதான் இருக்கு உலகம், இப்படிதான் இருக்கு வாழ்க்கை, இப்படிதான் மனுஷங்கள் இருக்கிறாங்க, இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க மேடம். அப்புறம் குழந்தைங்க வந்து விளையாட்டு கொஞ்சம் குறையாயிடுச்சு தமிழ்நாட்டில் மட்டும். ரொம்ப விளையாட்டு குறைவாயிடுச்சு. பசங்க வந்து ஒரே இடத்துல ஸ்டேஜ்ல உட்காந்து விளையாடுறாங்க. மொபைல் ஃபோன் பார்க்கறது வேற. அது அம்மா அப்பா கொடுக்குற விஷயத்தை வந்து வேற விஷயம் வந்து டிராவல் பண்றாங்க. அந்த பொம்மை எல்லாம் விளையாடுறாங்க. ஆனா வந்து வெளியே போய் விளையாடுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீங்க எப்படி பார்க்கறது ஒரு பேரண்டா? பிகாஸ் வெதர் அப்படி ஆயிடுச்சுங்க. நம்ம அது ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் வெயில நடக்க முடியுமா? சம்மர்லாம் நடக்க முடியுமா? அவ்வளோ வெயிலா இருக்கு. குழந்தைங்களாம் போனால் மயக்க போட்டு விழுந்துருப்பாங்க. ஸோ வெதர் மாறுறதுனால குழந்தைங்களை வெளியே விட்டு அதிகமாக விளையாட வைக்கிறது. வீட்டுக்குள்ளேயே நிறைய ஓடி பிடிச்சி விளையாடுற நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்களாம் வீட்டில் வந்து ஈவினிங் நைட் ஆனால் என் குழந்தைங்களோட 15 மினிட்ஸ் ஓடி பிடிச்சி விளையாட்டு அதுக்கப்புறம் தான் போய் தூங்குவோம். அது வந்து Thank you so much. Thank you.